போட்டாச்சா? ரோடு ஃபங்க்ஷன் ஃபிளக்ஸ்னு ஏரியாவுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டாச்சு மேடம். புது ஆட்கள் யாரையும் மேடைக்கு பக்கத்துல விடாதீங்க. மினிஸ்டர் வந்து போற வரைக்கும் பாதுகாப்பு பக்காவா இருக்கணும், புரியுதா? ஓகே மேடம். சரி தங்கம், தேங்க்ஸ். ஊருக்கெல்லாம் பாதுகாப்பு ஓஹோன்னு தான் இருக்கு. நம்ம வீட்ல மட்டும் ஓட்டையா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, கல்லு வந்து விழுந்தது உனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. விடுங்க, கல்லு நம்ம தலையில விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போனா கூட அதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. அவளுக்கு மினிஸ்டர் தான் முக்கியம். எதுக்கு சாப்பிடும் போது இப்போ கண்டதையும் கேட்டு கேள்வி கேட்டு நிறுவீங்க? இப்ப உங்களுக்கு என்ன ஒண்ணு சொல்லுங்க. என்ன வேணாலும் கொடுப்பியா? அப்போ கல்ல தூக்கி போட்டவன கண்டுபிடிச்சு கொடு. அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. என்ன சொல்ற? கண்டுபிடிச்சிட்டியா? அது யாரு? அக்யூஸ்ட் யாருன்னு நேரம் வரும்போது எல்லாராண்டையும் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி கல்ல வீசினவங்க கைய புடிச்சு கோழி ரெக்கைய பிரிகிற மாதிரி பிரிச்சு ஏன்டா இத செஞ்சோன்னு அவங்கள நினைக்க வைக்கிறேன். அதையும் பாக்கல. அக்கா, ரவுடி பேபிட்ட சேலஞ்ச் பண்ணாத. அப்புறம் உட்டா லக்கடி கும்டா லக்கடி தான். இன்னைக்கு மினிஸ்டரோட ப்ரோகிராம் இருக்குல்ல, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புமா. இவங்களோட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஆமா ரவுடி பேபி, உன்னாலதான் இந்த ரவுடி பசங்களோட வாழெல்லாம் ஒட்ட நறுக்க முடியும். ஆமா, வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரே பாதுகாப்பு எங்க அண்ணி சத்யாதான். ஐயோ போதும். அமுல் பேபி, மாமா நான் கிளம்புறேன். சரியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதானே? போதும். அண்ணி பாத்து. சித்தி, சத்திய என்னமோ கல்லு வீசினால கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ற. இருடி, உடம்பு ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். மினிஸ்டர் பக்கத்துல யாரையும் அலோ பண்ண வேண்டாம். யாரா இருந்தாலும் தூக்கி எறிங்க, புரியுதா? ஓகே மேடம். தங்கம், ரைட்டர் எங்க? அதோ பேக் சைடுல இருக்காரு மேடம். ஓகே மேடம், பாதுகாப்புலாம் சரியா இருக்குல்ல? மேடம், மினிஸ்டர் வந்துட்டாரு. ஓகே, மினிஸ்டர் வராரு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அலர்ட்டா இருங்க. வா, மினிஸ்டர் வந்துட்டாருப்பா. நீங்க ஆரம்பிக்கிற திட்டம் சக்சஸ் ஆகணும் ஜி.
வாட் ஹேப்பன்? அக்யூஸ் கிடைச்சாச்சா இல்லையா? சார் நான் இத பாருங்க, சுட ட்ரை பண்ணாத மினிஸ்டர். மேலிடத்துல இருந்து பிரஷர் அதிகமாயிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். மேடம் என்ன மேடம் ஆச்சு? கமிஷனர் என்ன மேடம் சொன்னாரு? இன்னைக்கு நைட்டுக்குள்ள வாக்கி டாக்கிய கண்டுபிடிக்கலன்னா ரைட்டரை சஸ்பெண்ட் பண்ணிருவேன்னு சொல்லிட்டாரு. இப்படியாவது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் மேடம். ஆமா, நீங்கெல்லாம் இவ்வளவு அக்கறைப்படுறீங்களே, தொலைச்ச அந்த ஆளுங்க ஜாலியா டீ கடைக்கு போய்க்கிறாரோ? அது ஏன் கேக்குறீங்க மேடம்? அந்த கோலத்தை நீங்களே வந்து பாருங்க. வாங்க மேடம், வாங்க. உள்ளதான். யோ, என்னயா இது? பண்டாசுக்கு பயந்த நாய்க்குட்டி மாதிரி இப்படி வந்து உட்காந்து அழுது நிறுற? உங்களை கமிஷனர் கூப்பிட்டதுல இருந்து பயந்து போய் இப்படி ஆயிட்டாரு மேடம். அடச்சே, நீ போலீஸ்காரனா? இப்படி பயந்து நிறுற? மேடம், எங்க மேடம்? என்னயா? என்னோட சஸ்பெண்ட் ஆர்டர் எங்க மேடம்? கமிஷனர் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாரா இல்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா? மேடம், அடுத்த மாசம் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க மேடம். ஆனா இனிமே அது நடக்குமான்னு தெரியலையே. கொடுத்த பத்திரிக்கை எல்லாம் திருப்பி வாங்கணும் போல இருக்கு. நான் சஸ்பெண்ட் ஆன தெரிஞ்ச சம்பந்தி வீட்டுக்காரங்க என்ன மதிக்கவே மாட்டானுங்க. என் மான மரியாதை எல்லாம் போச்சு மேடம். அழாதையா? ஆறுதலுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்கு இல்லையா, நீ அழுதா மூஞ்சிய பார்க்க சைக்கிளையா? நானே சஸ்பெண்ட் ஆயிடுவேன்னு கவலையில் இருக்கேன். உனக்கு மூஞ்சி ஒரு குறைய கேக்குதா? அட விடுங்க, இன்னும் நீங்க சஸ்பெண்ட் எல்லாம் ஆகல. கமிஷனர் நமக்கு நைட் வரைக்கும் டைம் குடுத்துறாரு. அதுக்குள்ள வாக்கி டாக்கியா கண்டுபிடிச்சிடணும். மேடம், எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீங்க நினைச்சா வாக்கி டாக்கிய கண்டுபிடிச்சிடலாம். என் வேலை, என் பொண்ணு கல்யாணம் எல்லாத்தையும் படத்துல நினைச்சுக்கோங்க மேடம். அக்யூஸ்ட்னா ஹிஸ்டரி இருக்கும், பிடிக்கலாம். ஆனா இந்த லேடி யாருன்னு தெரியலையா? யோ வாயா. எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஐடியாவும் வரவே மாட்டேன். ஒரு டீ சாப்பிட்டா ஐடியா வந்துரும்ல. வாங்க போய் டீ சாப்பிடலாம். நான் வாங்கிட்டு வர சொல்றேன் மேடம். நாமளே அங்க போய் குடிக்கலாம். அதையா நீங்க கேக்குறீங்க? அதுக்கு இல்ல மேடம், தன் கம்பெனியோட ஃபங்க்ஷன்ல மினிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எங்க ஓனர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதான் என்ன நிலவரம்னு கேட்க சொன்னாரு. இப்ப வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஆனா கொல்ல ட்ரை பண்ணது ஒரு பொண்ணு பர்தா போட்டு இருந்துச்சு, அவள் தான் தெரியும். வேற எதுவும் இல்ல. அப்படியா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓ, வாங்க போலாம். ஏன் மேடம் நின்னுட்டீங்க? தங்கம் மேடம், இந்த சாங்க ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் இன்ஜினியரோட போன் நம்பரை கண்டுபிடி. ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் வாங்க 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 வணக்கம். வாகி டாக்கிய திருடினது மட்டும் இல்லாம வாங்க வாங்கன்னு வணக்கம் வேறையா? நான் திருடலையே. என்ன, நான் உனக்கு கிஃப்டா கொடுத்தனா? இப்படி நாய் மாதிரி அலைய விட்டியா? விடு. அப்பா, என் வேலையும் தப்பிச்சது, என் பொண்ணு கல்யாணமும் தப்பிச்சது. உங்க கல்யாணத்துல பாட்டு கச்சேரி உண்டா? அங்க நானும் வந்து பாடுறேன். நாங்களே டென்ஷன் ஆகுறோம், நீ என்னடா பாட்டு பாட்டுமா ஆட்ட ஆட்டுமா கேட்டு நிற? அம்மா, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு?
தோ இவர் தான் கையில வச்சிருந்தாரு, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு. நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, அதையே நீ எடுத்த? அதுவா, இதுல இவரும் பேசினாருல்ல, அப்புறம் மத்தவங்களும் பேசினாங்கல்ல. இதுல பான்னா எல்லாருக்கும் கேட்கும்னு நினைச்சேன். அப்புறம் அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சா, இவரு ஓடி போயிட்டாரு. அதான் நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் விட்டு போனா நீ அதை எடுத்து வந்துறியா? இவர் பொறுப்பு இல்லாம விட்டுட்டு தானே போனாரு. இப்ப நான் தானே பொறுப்பா பத்திரமா அதை கொண்டு வந்திருக்கேன். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இத எடுத்ததுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம். அங்க கொண்டு போய் பாட வைப்பீங்களா? ஆமா, நாங்க படாத பாடுபடுறோம், நீ வந்து நல்ல பாடு. சாங்கர் அக்காடிங்க, நான் நல்லா பாடுவேன். இருங்க நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டு வந்துறேன். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். அம்மா, என்ன சாங்கர் அக்காடிங்க பாட கூட்டிட்டு போறாங்கம்மா. இனிமே நான் கூட்டத்தோட கூட்டமா கோரஸா பாடவே மாட்டேன். நானு தனியா பாட போறேம்மா. ஸ்லீப்பிங் டேப்லெட். அம்மா, அது மட்டும் இல்லம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜானகி அம்மா மாதிரி, பி சுசிலா அம்மா மாதிரி, அப்புறம் சித்ரம்மா மாதிரி, இவங்க எல்லாரும் மாதிரியும் நானும் பாட போறேம்மா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. டாடா, பை. நான் ரெடி, போலாங்களா? தனியா ஒரு பாட்டு கூட பாடினது இல்லையா? பாடதானே போறேன். அதுக்கு தானே என்ன இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க நீங்க. கோரஸா நான் நிறைய பாட்டு பாடி இருக்கேன் தெரியுமா? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க, நம்ம போலாம். வீட்ல யாரும் இல்லையா? அம்மா அப்பா சாமி கிட்ட போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சொந்த பந்தெல்லாம் நீ தனியா இருந்தாதான் வாடகையாக முடியும். அதனால நீ இங்கேயே தனியா இருன்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. காட்டி கொடுக்க பாக்குறேன், அப்படியே போட்டுடா. என்ன விஷயம் மேடம்? ஏன் உனக்கு தெரியாதா? இப்போ வாங்க தெரிதா? போலீஸுக்கு லட்சம் கண்ணு தெரியுமா? எதுக்கு மினிஸ்டர் சுட்ட? என்ன மேடம் சொல்றீங்க? மினிஸ்டர் இவங்க சுட்டாங்களா? சொல்லு, அடிச்ச மூஞ்சி பேந்திரம் பாத்துக்க. நீங்க சொல்றது புரியல மேடம். மினிஸ்டரா? ஷூட்டிங்கா? அப்படின்னா? அப்ப நீ என்ன பார்த்தது இல்ல. பஸ் ஸ்டாப்ல நீ மாஸ்க் போட்டிருந்தப்போ யாரும் வந்தாங்களான்னு நான் உன்னாண்ட கேக்கல. அப்ப நான் உன்ன பாக்கல, அப்படிதானே? இப்போ உன்னை ஒத்துக்க வைக்கிறேன். இந்த போட்டோ நீ பில்டிங்ல இருந்து ஓடினப்போ எடுத்தது. இது குருதாசவா?
அண்ணா சொல்லுங்கண்ணா. யோ, ஃபங்க்ஷன்ல என்ன யாரோ கொல்றதுக்கு பார்த்தாங்க, ஆனா மிஸ் ஆயிடுச்சு. போலீஸும் மத்தவங்களும் மினிஸ்டருக்கு வச்ச குறின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமா எனக்கு வச்ச குறிதான் அது. ஆமாண்ணே, நானும் அதைத்தானே நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் நடந்த ரைட் சைடுல ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அங்க போய் பாரு. எனக்கு அவங்க உயிரோட வேணும், புரியுதா? சரிண்ணே, இந்த பக்கத்துல தான் இருக்கேன், உடனே கிளம்புறேண்ணே. என்ன கொல்ல வந்தது யாரா இருக்கும்? அவன் எதுக்கு நீ கொல்லணும்? அந்த குருதாஸ் ஒரு அநியாயக்காரன் மேடம். உழைக்கிறவங்க வயித்துல அடிக்கிறவன் மேடம். இந்த உலகத்தோட ஏமா மேடம் அவன். அவன் இந்த உலகத்தோட சாபம் மேடம். சொல்றது ஒண்ணும் புரியல. இப்ப என்ன விடுங்க மேடம், அந்த குருதாச நான் கொண்டுட்டு வரேன் மேடம். அப்புறம் எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க மேடம். சரி சரி, நீ முதல்ல உட்காரு, உட்கார். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன் பக்கம் நியாயம் இருந்தா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. மேடம், ராஜஸ்தான்ல நாங்க இட்லி கடை வச்சிருக்கோம். 8 மாசம் 10 மாசம் அங்க தங்கி இருந்து வியாபாரம் முடிச்சிட்டு வருவோம் மேடம். என் புள்ளையோட ஆபரேஷனுக்கு இதை நம்பிதாங்க இருக்கேன். ஆனா 15 பவுன் நகையில பாதி அரக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ சார், அந்த பொண்ணு நகையை எடுத்துட்டு வந்திருக்கு சார். அவ பேர் என்ன? பார்வதி சார். நகைய இந்த கடையில தான் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்? இந்தாங்க உங்க கடையோட பில்லு. சரிம்மா, நான் ஓனர் கிட்ட பேசுறேன், நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கா? ஐயோ, என் குழந்தை அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எனக்கு உடனடியா பணம் வேணும். உன் அவசரத்துக்குலாம் முடியாதுமா. இந்த பில்லு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு செக் பண்ண வேணாமா? போயிட்டு நாளைக்கு வா. ஒரு கை பார்க்காம விட மாட்டாங்க. நீங்க வந்தது சாமி கிட்ட. இனி அந்த ஜிஓஜி குருதாஸுக்கு சனி தசை. இந்த கேஸ்க்கு ஆதாரம் இருந்தாதான் எஃப்ஐஆர் போட முடியும். ஆனா ஒரு விஷயம், நீ குருதாச சுடுறதால இந்த மோசடி நிக்காது. அவன் மகன் பேரன்னு காலாகாலமா அப்படியேதான் ஏமாத்தின்னு இருப்பாங்க. இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவன் கடையில கொடுத்து இன்னொரு பொண்ணு என்ன மாதிரி ஏமாறக்கூடாது மேடம். அப்போ குருதாஸ் கடைய இழுத்து பூட்டி அவன் உன் நகையில வச்ச அதே அரக்குல சீல் வச்சிட வேண்டியதான். அது நடந்தா போதும் மேடம். எனக்கு நடக்கும். நான் கூப்பிடுறப்போ நீ வந்தா போதும். அப்புறம் குருதாஸ் உன்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்ப கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீ என்ன பண்றனா, சார் என்னாச்சு? அந்த எஸ்ஐ கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன் சார். என்ன சொன்னாங்க? கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது கொலைகாரன் இல்ல சார், கொலைகாரி. என்னது கொலைகாரியா? சுட்டது பொம்பளை சார். இப்ப வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஆனா கொல்ல ட்ரை பண்ணது ஒரு பொண்ணு. பர்தா போட்டுருந்துச்சு, அவள்தான் தெரியும். வேற எதுவும் இல்ல. லேடியா? அதுவும் என்ன கொல்ல வந்தானா? ஆமா சார், அவளை தூக்க ஆள அமைச்சிட்டேன். ஆனா என்ன ஆனா? தப்பி தவறி லேடி எஸ்ஐ கிட்ட மாட்டினா என்னையா? சத்யா சாதாரண ஆள் இல்ல சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில கர்ப்பிணிக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கலன்னு சோசியல் மீடியா கோர்ட்னு அவங்களை இழுத்து நாரடிச்சிட்டாங்க. வேலையை விட்டு தூக்குனதை தனியாளா வைரல் ஆக்கி கோர்ட்ல சுவமோட்டோ கேஸ் எடுக்க வச்சு கம்பெனியோட சிஸ்டத்தை மாத்திட்டாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது, ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மினிஸ்டரே நம்ம கையில தான்.
அவருக்கு சல்யூட் அடிக்கிற சாதாரண எஸ்ஐ தான் சத்யா. அது இல்ல சார். இங்க பாரு, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எனக்கு ஆளுங்க இருக்காங்க. கமிஷனர்ல இருந்து கட்சிக்காரங்க வரைக்கும் எல்லாருமே எனக்கு தோஸ்துங்க தான். அந்த சத்யா ஒரு துக்கடா பொண்ணு. அவ ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. போய் அந்த பொண்ணை புடிச்சிட்டாங்களா இல்லையான்னு கேளு. போயா. ஓகே சார், நான் வரேன். உங்க மக இன்னும் உங்களை விட்டு போகல. நீங்க காப்பாத்திருவீங்கிற நம்பிக்கையில மூச்சை இழுத்து புடிச்சிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கைய காப்பாத்துங்க. ஏழைகளை குறி வச்சு அடிக்கிறதே பணக்காரங்களுக்கு வேலையா போச்சு. ராப்பகல் பார்க்காம நாயா பேயா ஓடி ஆடி உழைச்சு 5-10 சேர்த்தா அதை புடுங்கத்துக்குன்னே வந்துருவானுங்க. இதுக்கு போலீஸ் அரசியல்வாதிங்க உடந்த. சின்ன பொண்ணு இப்படி படுக்க போட்டவங்கள நினைச்சாலே ஆத்திரத்துல துப்பாக்கியை தூக்கதான் தோணும். ஆனா எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர், என் பிள்ளைக்கு நினைவு வந்துருமா? அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. பார்க்கலாம். டாக்டர், இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த பொண்ணு மறுபடியும் ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வரமாட்டாளா? சான்ஸ் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? யுஎஸ்ல இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு 20 lakhs செலவாகும். ஆனா அதுலயும் குணமாகுமான்னு முழுசா சொல்ல முடியாது. ஓகே, வரேன். ஏழு லட்சம்னு சொன்னதை ரெடி பண்ண போய் தான் இந்த நிலைமையில நிக்கிறேன் மேடம். இதுல எங்க நான் 20 லட்சத்தை ரெடி பண்றது? கவலைப்படாதீங்க. இந்தாங்க, இல்ல 10,000 இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கே நன்றி மேடம். இதுவும் ஆதரவுக்கு தான். உங்க தங்கச்சி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? குடிங்க. மனசு விட்டுறாதீங்க. உங்க பொண்ணு எந்திரிச்சு எப்பவும் போல அம்மா அம்மான்னு உங்க காலை சுத்தி வருவா. அது நடந்தா போதும் மேடம். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் சொன்னது மனசுல இருக்கட்டும். மேடம் எப்போ வந்தாங்க? போனதானே வர்றதுக்கு. அப்போ நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருந்தாங்களா? ஆமா. தகதகனு தங்கச்சிக்கு தோடு, அடடடடா அக்காவுக்கு ஆரம், கலகல அம்மாவுக்கு வளையல், ஜிகு அப்பாவுக்கு செயின். குடும்பங்கள் கொண்டாடும் கோல்டோ கோல்டு. நம்ம குடும்பம் நம்ம தங்கம். சுத்தமான தங்கம் வாங்க, கோல்டோ கோல்டுக்கு வாங்க. எதுக்குடா வர சொல்றேன்? மறுபடியும் ஏமாத்துறதுக்கா? கவர்மெண்ட் பேங்க்ல நகை கடன் வாங்குற மாதிரி நகையை கொடுத்தேன். என்னம்மா இதெல்லாம் புது நகையா இருக்கு? ஆமா சார், இப்பதான் வாங்கணும். ஒரு அவசரம். இதுல 10 பவுன் இருக்கு. இத வச்சுட்டு ஒரு 3 லட்சம் தரீங்களா? 3 லட்சமா? இருமா, ஃபர்ஸ்ட் இத செக் பண்ணணும். இது கோல்டோ கோல்டு. செக் பண்ண தேவையே இல்ல. பணத்தை கொடுங்க. நீ எங்க வேணா வாங்கிருக்கலாமா? நான் வேல்யூ பார்த்துட்டு தான் பணம் கொடுப்பேன். நகையை கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க தெரியாதா? ஐயோ ஐயோ.
தங்கம் அல்லுதான். அல்லோ அல்லோ இருக்கிற அரக்க கூடைய வச்சுதான் அல்லணும். அரக்கா? இதெல்லாம் என்ன குப்பை? என்ன கேட்டா பாதிக்கு மேல அரக்கு. நகையை எங்க வாங்கினேன்னு சொன்னீங்க? கோல்டோ கோல்டா? இது அரக்கோ அரக்கு. எவ்வளவு வேணும்? 3 லட்சம் ரூபாயா? இந்த வேல்யூக்கு வேணா 80,000 தரேன். என்னங்க சொல்றீங்க? 80,000-மா? சரி, 1 லட்சம் ரூபாய் தரேன். ஏங்க என்ன பிச்சை போடுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணவே தெரியல. நீங்களா என்ன ஆசாரியோ? எது ஆசாரியா? நான் அப்ரைசர்மா. என்ன அப்ரைசர் அண்டர்வேர்னு? இது நான் மேல இடத்த கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ எங்க வேணா போ. ஓ, அவ்ளோ தெனாவட்டா? எங்க நீ செக் பண்ணதெல்லாம் கரெக்டா நீ எழுதிட்டா பாக்கலாம்? எழுதி தரது மட்டுமில்ல, சீலே போட்டு தரேன். என் லைஃப்ல இந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்ல. பத்து பவுன்ல 6 பவுன் தான் தங்கம், மீதி எல்லாம் அரக்கு. என்னமா இது? அணுகுண்டு காலையில இழுக்க குடுத்து போட்டு இப்ப என்ன இதுன்னு கேட்டு இருக்க? தங்கம் வாங்க கோல்டுக்கு வாங்கன்னு வாயாலே வட சுட்டு நிந்தியா? உனக்கு ஞாபகம் இல்ல? இந்த நகைய பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கேமா. அதே தான் அவனும் சொன்னான். எவன் சொன்னா? பேங்க்ல நகல் வந்து தர அப்ரசென்டி. மா அது அப்ரேசர்மா. என்னமோ ஒண்ணு, நீ இதுலயா குத்தம் கண்டுபிடிக்கிறியா? உன் நகல குத்தோர் இதுன்னு அந்த அப்ரசர் சொல்லிட்டான். என்னமோ பணத்துக்கு நிகரான நகைன்னு கதை விட்டுனுந்தா பேங்க்ல நகைய செக் பண்ணிட்டு பாதிக்கு பாதி அரக்குன்னு சொல்லிட்டானுங்க. என்ன பேசுற? இது எப்ப எங்க கடையில வாங்கின நீ? அட பாவி, நீ தானே என்னாண்ட இந்த செயினை காட்டி ட்ரெண்டிங்னு சொல்லிருந்தா. ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க, எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நீ வச்சு அவ போ. ஆனா இந்த இத்து போன நகைய வச்சுன்னு எனக்கு நீ முழு பந்தியும் குடு. அது நான் முடிவு பண்ண முடியாதுமா. பார்வதிக்கு சொன்ன அதே டைலாகா? உங்க ஓனர் தான் முடிவு பண்ணுமா? அது ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். நாம நாடகம் போடுறீங்கடா டே. சொல்லியா சார்? வழக்கமா வர ப்ராப்ளம் வந்துருச்சு சார். என்ன? பார்வதின்னு ஒரு பொண்ணு. என்னது பார்வதியா? சார் அந்த பார்வதி இல்ல சார், இது வேற பார்வதி சார். சுத்த கை நாட்டு. நகைய வாங்கிட்டு அடமானம் வைக்க போயிருக்கா. பாதி அரக்குன்னு சொல்லிட்டாங்களா? சரி, நான் நாளைக்கு வரேன். அந்த பார்வதியை துரத்துன மாதிரி இவளையும் துரத்திடுவோம். இதுக்கே சார் நீங்க வர்றீங்க? இது நமுத்து போன பட்டாசு, எதுக்கு எடுத்தாலும் ஓன அழுகுது. சரியான புள்ள பூச்சி சார். பில்ல வாங்கிட்டு நாளைக்கு வர சொல்லி எங்களவே ஏமாத்துறியான்னு நானே மிரட்டி அனுப்பிச்சிடுறேன் சார். அத செய் முதல்ல. ஓகே சார். இப்ப வந்து பில்ல கேட்கும் இருப்பான் வரட்டும். நீங்க நகை வாங்கின பில்ல கொடுங்க. பில்லு வேணுமா ராசா? நான் உனக்கு ஏமாதாருமா ராசாடா? இது பில் இல்ல, பாசக்கை. சரிம்மா, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணுமா சார்? ஆமாமா ஆமாமா. ஐயோ சார், நாளைக்கு வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அர்ஜென்ட்டா பணம் வேணும் சார். சார் ஓனர் அண்ட பேசுங்க சார். சரிம்மா, நான் ஓனர்கிட்ட பேசுறேன். நாயா பேயா ஓடி ஆடி சம்பாதிச்ச காசு சார். ஏமாத்துறாதீங்க சார், ஏமாத்துறாதீங்க.
வணக்கம் போலீஸு. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் உன்னை நேர்ல பார்க்கறேன். ஒரு அதிகாரி வந்திருக்கீங்க, அந்த முட்டா பசங்க எனக்கு மட்டும் சேர போட்டிருக்கானுங்க. ச்சே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி நில்லு. என் முன்னாடி பெரிய பெரிய ஆபீசர்களே நிக்கும் போது ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸ் எஸ்ஐ நீ நிக்கிறது ஒன்னும் தப்பில்லை.